இந்த உலகத்தையே 150 முறை அழிக்கும் அளவுக்கு எங்களிடம் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அணு ஆயுத சோதனைகளை தொடர்ந்து நடத்தி வருவதால் அமெரிக்காவும் மீண்டும் சோதனைகளை தொடங்கும் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளது உலக அரங்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா சமீபத்தில் கடலுக்கடியில் இயங்கும் அதிநவீன ஆளில்லா நீர்மூழ்கி உள்ளிட்ட அணு ஆயுத அமைப்புகளை சோதனை செய்தது. இதற்கு பதிலடியாக சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அணு ஆயுத சோதனை நடத்தாமல் இருந்த அமெரிக்கா மீண்டும் சோதனைகளை உடனடியாக தொடங்கும் என ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அணு ஆயுத மூலப்பொருட்களின் உற்பத்தியை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்காவுடன் 2000 ஆண்டின் செய்து கொண்ட புளூட்டோனியம் அழிப்பு ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் சட்டத்தில் ரஷ்ய ஜனாதிபதி கையெழுத்திட்டார். இந்த சூழலில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், அணு ஆயுத சோதனை என்பது முக்கியமான விஷயமாக இருந்தாலும் மற்ற நாடுகள் சோதனை செய்தால் நாமும் சோதனை செய்வது பொருத்தமானது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் SBS தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் கூறுகையில், ரஷ்யாவும் சீனாவும் அணு ஆயுத சோதனை நடத்துகின்றது. ஆனால் அதை பற்றி அவர்கள் வெளியே பேசுவதில்லை. நாங்கள் வெளிப்படையான சமூகம். நாங்கள் இதை பற்றி பேசியாக வேண்டும். அவர்கள் சோதனை செய்தால் நாங்களும் சோதனை செய்ய போகின்றோம். வடகொரியா தொடர்ந்து சோதனை செய்து வருகின்றது. பாகிஸ்தானும் சோதனை செய்து வருகின்றது. ஆயுதங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை பார்க்க வேண்டும். மற்ற நாடுகள் சோதனை செய்யும் போது நாங்கள் மட்டும் சோதனை செய்யாத ஒரே நாடாக இருக்க நான் விரும்பவில்லை. இந்த நாட்டையும் விட எங்களிடம் அதிக அணு ஆயுதங்கள் உள்ளன. மேலும் அணு ஆயுத சோதனைக்காக ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளன என்று ட்ரம்ப் அந்த நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார்.